நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், அவரை வந்து சொல்ல மாட்டேன் நான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்க. தனுஷ் தாக்கப்பட்டார், தனுஷை தாக்கினாரா சிவகார்த்திகேயன் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் தான் உண்மையிலே அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, உண்மைதான். திறமை இல்லைன்னா சினிமாவிலையும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, அரசியலையும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. உயரத்துக்குலாம் நீங்கள் தொடவே முடியாது. வாய்ப்பு கொடுத்துருக்கா விட்டாலும் சிவகார்த்திகேயன் என்கிற ஒரு நடிகன் வந்திருப்பான். ஒருத்தன் படம் ஓடினாலும், ஒருத்தன் வளர்ந்தாலும், ஒருத்தன் தன்னை விட அதிகம் சம்பளம் வாங்க ஆரம்பித்தாலும் பொறாமை தீ பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிது. பேர் சொல்ல முடியாத கூடாத ஒரு நடிகர். அவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த பட ரிலீஸ் சமயம், சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் சமயம் இந்த நேரத்தில் நீ ரிலீஸ் பண்ணக்கூடாது, என் படம் வரும்னு ஒரு கிட்டத்தட்ட மிரட்டலையெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த எந்த நடிகர் நான் போகல, அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. உங்களுக்கு வந்து விஜய், அஜித், சூர்யா அவங்க அளவுக்கு ரசிகர் இல்லையே. கேள்வி கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை. சூர்யா என்கிற நபரையும் சேர்த்தது தான் அவருக்கு வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் வெடிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம். அவரும் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுறாரு. அவர் வந்து உங்க பொண்டாட்டியெல்லாம் விட்டு ஓட்டிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாரோ. பிரியத்தை, தன்மானத்தை சீண்டும் போது, யாரோடையும் கம்பேர் பண்ணி இது பண்ணும்போது அந்த கோபம் வரும். செயற்கையாக இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு கேள்வி கண்ணெல்லாம் சிவந்துருச்சு. பார்த்தாரு. நான் அந்த கேள்வி எதிர்கொள்ள முடியல. அதை வந்து சகிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. இப்போ ரீசெண்டாக கொட்டுக்காளியோட ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து PS வினோத்ராஜை வந்து, அதாவது நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், அவரை வந்து சொல்ல மாட்டேன் நான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்க, நான் தான் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து நம்ம நெட்டிசன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் தாக்கப்பட்டார், தனுஷை தாக்கினாரா சிவகார்த்திகேயன் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எந்த மனநிலையில் அவர் பேசியிருப்பார் சார்? இல்லை, அவருக்கும் நடந்திருக்கு. சில ஒரு நடிகர் பெயர் சொல்ல முடியாத கூடாத ஒரு நடிகர், அவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த பட ரிலீஸ் சமயம், சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் சமயம் இந்த நேரத்தில் நீ ரிலீஸ் பண்ணக்கூடாது, என் படம் வரும்னு ஒரு கிட்டத்தட்ட மிரட்டலையெல்லாம் விட்டுருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் சிவகார்த்திகேயன் நேரடியாக ஃபோன் பண்ணி மிரட்டெல்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது. அந்த எந்த நடிகர் நான் போகல, அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட கொஞ்சம் அழுதுட்டு, அந்த ரெமோன்னு நினைக்கிறேன், அதில் அந்த டைம் தான் அதில் வந்து அழுதுட்டு கூட வந்து, ஆமாம் ரஜினி முருகன் டைமில் லிங்குசாமி தயாரிச்சு அந்த டைமில் வந்து ப்ரெஸ் மீட்டில் இது பண்ணார். அப்போ ஆரம்பிச்சா தான் அதன் பிறகு 2-3 மேடைகள் அது நடந்திருக்கு. தனுஷ் தான் உண்மையிலே அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, உண்மைதான். பாண்டியராஜன், மெரினா வாய்ப்பு 3, அப்புறம் வந்து எழில், அதுக்கு மனங்குத்தி பறவை, இந்த 3 படங்கள் தான் அவருடைய அடுத்தடுத்த இதில் வந்தது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். இளையராஜா இன்னைக்கு எவ்வளோ பெரிய இசைஞானியாக நம்ம பார்க்குறோம், அறியப்படுறோம். ஆனால் அவரை அறிமுகப்படுத்தினது பஞ்சு அருணாசலம் அன்னக்கிளிங்கிற படத்தில். அவரை போடாதீங்க அப்படின்னு சென்டிமெண்டெல்லாம் சொல்லி இது பண்ணி, இளையராஜா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி பிடிவாதமாக இருந்து முடிவு பண்ணி, பஞ்சு அருணாசலம் முடிவு பண்ணி இளையராஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லி இசையமைச்ச படம் முதல் படம் அன்னக்கிளி. அப்படியே கட் பண்ணாக்கா ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாத் லேப்ல ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டு. இளையராஜா இசையமைச்சிருக்காரு, ஆனால் இளையராஜா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் பஞ்சு அருணாசலம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறார், சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இளையராஜாவை நான் தான் அறிமுகப்படுத்தினேன், நான் அறிமுகப்படுத்தலைன்னா இளையராஜாவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. வெளியில் அப்படி ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இளையராஜா என்கின்ற ஒரு இசையமைப்பாளனை பஞ்சு அருணாசலம் என்கிற ஒரு நபர் அறிமுகப்படுத்தியிருக்கா விட்டாலும் இளையராஜா என்கிற இசை மேதை வந்திருப்பான், வளர்ந்திருப்பான். இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் எங்கேருந்து வந்தார்? ஒரு கல்லூரி படிச்சுட்டு ஒரு தந்தை இழந்த ஒரு மாணவன். மிமிக்ரி பண்ணுறாரு. மிமிக்ரி பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு டிவி ஷோவில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நடனம் நிகழ்ச்சி, இப்படி அப்புறம் அதே விஜய் டிவியில் தொகுப்பாளராக மாறுறாரு. மெல்ல 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 தன்னை வளர்த்துக்கிட்ட ஒரு சிவகார்த்திகேயன். திறமை இல்லைன்னா சினிமாவிலையும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, அரசியலையும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. உயரத்துக்குலாம் நீங்கள் தொடவே முடியாது. நேரங்காலங்கள்லாம் 2வது தான். முதல்ல திறமையும் இருக்கணும். அப்படி தன்னை வளர்த்துக்கிட்டவர் ஒன்றுமே எந்த திறமையும் இல்லாமல் வளர்ந்துட முடியுமா? நான் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? வாய்ப்பு கொடுத்தது உண்மை. ஆனால் அதன் பிறகு தன்னை வளர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய படத்தோட நாயகனாக வளர்ந்துருக்கிறாரு. இப்போ ஒரு படத்தையே தயாரிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தனுஷ் அல்லது பாண்டியராஜனோ அல்லது எழிலோ வாய்ப்பு கொடுத்துருக்கா விட்டாலும் சிவகார்த்திகேயன் என்கிற ஒரு நடிகன் வந்திருப்பான். இதுதான் உண்மை.
தனுஷுக்கும் இவருக்குமான ஒரு சில கருத்து முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது வந்தது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே பிரிஞ்சாங்க, பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் நடந்தது. சிவகார்த்திகேயன் வந்து வளர்த்து விட்டாங்க. அப்படி யாரும் வளர்த்து விடாட்டினாலும் வளர்ந்து வந்திருப்பார். யாராவது ஒருத்தர் இருக்கணும், உங்களை ஏற்றி விடவோ தூக்கி விடவோ யாராவது இருக்கணும் அந்த வாய்ப்பு. ஆனால் நீங்கள் இந்த ஒரு படம் வாய்ப்பு கொடுத்துட்டா மட்டும் இது முடிஞ்சிடாது. அவன் வளர்த்துற மாட்டான். அதன் பிறகு அவன் திறமைகள் தான் வளர முடியும். அப்படி ஒரு ஆள் தான் வந்து சிவகார்த்திகேயனை நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைய காலகட்டம் மாறி கிடக்கு. நண்டு கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. எவன் காலம் எவன் பிடிச்சி இழுத்து விடலாம், எவன் முன்னேற்றத்தை தடுக்கலாம், முட்டுக்கட்டை போடலாம் அப்படிங்கிற என்னென்னா நிறைய எல்லாத்தையும் சொல்ல நிறைய பேர்த்துட்டு இருக்குது. ஒருத்தன் படம் ஓடினாலும், ஒருத்தன் வளர்ந்தாலோ, ஒருத்தன் தன்னை விட அதிகம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாலும் பொறாமை தீ பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது. அதெல்லாம் தவிர்க்கணும். அது நல்ல மனசுக்கு அடையாளம் இல்லை. சார், ரீசெண்டாக நடந்த தங்கலான் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது விக்ரம் இருக்கார் ப்ரெஸ் மீட்டில், அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து விஜய், அஜித், சூர்யா அவங்க அளவுக்கு ரசிகர் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதுக்கு விக்ரம் ஒரு பதில் கொடுத்து சிதற விட்டாரு. அந்த கேள்வி வந்து அப்படி கேட்கலாம் சரி? எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஷயத்த? கேள்வி கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனால் அந்த சூர்யா என்கிற நபரையும் சேர்த்தது தான் அவருக்கு வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பொறுத்தளவு. சரி, ஓகே. ஏன்னா சமகால நடிகர்கள், ஆனாலும் அஜித்தும் விஜயும் இவரோட மார்க்கெட்டிங்கில் என்ன கேட்டால் நடிப்பில் வந்து இவர் தான் சக்கரவர்த்தி, இவர் தான் நம்பர் 1, விக்ரம் தான். ஆனால் மார்க்கெட்டிங்கில் பார்த்தாக்கா வாங்குகிற சம்பளத்திலும் சரி, அவங்களுடைய படங்கள் ஈட்டுற வசூலும் சரி அஜித், விஜய் தான். இதில் வந்து சூர்யாவும் சரி இது பண்ணது கேட்டால் தான் வந்து ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் வெடிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம். சூர்யாவும் மிக சிறந்த நடிகன். அது கங்குவாவுக்கு முன்னாடி அவரும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த ஈக்குவலைஸ் இருக்குல்ல, ஒரு சமமான ஒரு இது இருக்கிறப்ப அது இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி நம்ம கேட்கும்போது அது வந்து அங்கே தவறாயிருது. அதுதான் ரொம்ப இவரை வந்து சீண்டிடுச்சு விக்ரம். அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் சரி. எத்தனை படங்கள் பண்ணி, என்ன மாதிரியான படங்கள் பண்ணியிருக்கேன், நான் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நாற்காலியில் அமர விரும்பலை, அது தேவையும் இல்லை. எனக்கு வந்து ஒரு சினிமாவை வந்து நேசிக்கிறவனுக்கு நல்ல சினிமாவை கொடுக்கணும். நான் ஒரு நல்ல சினிமாவிலேயோ ஒரு வித்தியாசமாக வழக்கத்துக்கு மாறான ஒரு கதாபாத்திரத்தையோ நடிக்கணும். அது மாதிரி கதை தான் எனக்கு வேணும்னு நான் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா விக்ரம் போன்ற நடிகர்கள் வந்து மிக குறைவு. ஒரு படத்துக்காக அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பை, அவ்வளோ ஒரு மெனக்கடல், கிட்டத்தட்ட உயிரையே அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு கலைஞன் செய்கிறானாக்கா ஹேட்ஸ் ஆஃப். அவனை வந்து நம்ம கொண்டாடணும். இப்போ அந்த கேள்வி கேட்டுகிட்டே வரும்போது வந்து அவர் பதில் சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த பதிலுக்கு வந்து ஒரு ரிப்ளை மாதிரி பேசிகிட்டே வரும்போது அவரும் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. அதாவது நீங்கள் யாரோட ஃபேனுன்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது, இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசினாரு. அது கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாரோ. அதாவது இப்போ இல்லை, அதான் நீங்கள் உங்கள் சுயத்தை, தன்மானத்தை சீண்டும் போது, யாரோடையும் கம்பேர் பண்ணி இது பண்ணும்போது அந்த கோபம் வரும். ஆனால் ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க, ஒரு பிரபலமான ஆட்கள் வந்து அது அந்த அந்த என்ன கோபமாக இருந்தாலும் அது கொஞ்சம் அடக்கி ஆளணும். உதாரணத்துக்கு அடுத்த வார்த்தையாவே வந்து அவர் வந்து உங்க பொண்டாட்டியெல்லாம் விட்டு ஓட்டிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அது வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ அது அந்த அந்த ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஆள் அவங்கள என்ன சீண்டுனாலும் நீங்கள் அந்த பக்குவ நிலையை தாண்டக்கூடாது. இங்கே தான் வந்து கலைஞர் போன்ற மேதைகள், ஆளுமைகள்லாம் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அப்படியே ஒரு பதிலடியாக ஒரு பதிலை சொல்லுவாங்க. ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், அதில் கோபமும் அடங்கியிருக்கும், அவனை தாக்குற மாதிரியும் இருக்கும், இப்படி இருக்கும். அதை வந்து சில பேர் அந்த இல்லாமல் போயிடுது. நான் விக்ரமுக்கு இன்னொரு உதாரணத்துக்கு வரேன். இவருடைய ராஜபாட்டைன்னு சுசீந்திரன் இயக்கிய படம், அந்த படத்தோடைய சக்ஸஸ் மீட்டு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக சக்ஸஸே ஆகலை படம். ராஜபாட்டை வந்து ஒரு 2 நாளில் ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு. சக்ஸஸ் மீட்டுங்க ஒரு இது பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். ரெசிடென்சி டவரில் நடக்குது. அப்போ ப்ரெஸ் மீட்டில் விக்ரம், நான் ஆரம்பத்தில் எனக்கு சேதுலேருந்து விக்ரம் நல்ல தெரியும், நல்ல பழக்கம். அப்படி இருக்கப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அதில் வந்து 9 வேஷத்தில் வருவார். அடுத்த வேறு வேடங்களில் 9 வேஷத்தில் வருவார். அப்போ நான் கேட்டேன், விக்ரம் நீங்கள் வந்து சேது படத்திலே நிரூபிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு நல்ல நடிகன்னு நிறைய படங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க,
ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஃபேன்சி ட்ரெஸ் இது பண்ணுற மாதிரி இந்த வெவ்வேறு வேஷங்கள் வரீங்களே, அதை தான் வந்து நவராத்திரியில் சிவாஜி கணேசன் பண்ணிட்டாரு, தசாவதாரத்தில் கமல் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இது தேவையா? நீங்கள் வந்து மிகச்சிறந்த நடிகன், ஏன் நீங்கள் மறுபடியும் இந்த பல வேஷம் போடணும் அப்படிங்காண்டி இருக்கு, அது செயற்கையாக இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு கேள்வி. கண்ணெல்லாம் சிவந்துருச்சு. பார்த்தாரு, நான் தெரிந்த முகம், தெரிந்த நபர், இதாகிடுச்சு அவருக்கு. உடனே என்ன பண்ணார், ப்ரெஸ் மீட் முடியுது, ஒரு மாதிரி ஆச்சு, ஒரு பதிலை சொல்லி சமாளிக்கிறார். முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த உதாரணத்துக்கு வந்தேன், சொல்ல வச்சிருக்கேன் இந்த சம்பவத்தை. வெளியில் வராங்க, பிஆர்ஓ ஜான்சனுங்கெலாம் இருக்காங்க. என்னை வந்து ஷோல்டரில் அப்படி கை போட்டுட்டு மற்றவங்க லிஃப்ட்டில் வாங்கினா பேசிட்டு வரேன்ட்டு என்னை படிக்கட்டில் அப்படி வச்சு இழுத்துட்டு வர, நீ இந்த கேள்வி கேட்கலாமா நண்பன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவந்துருச்சு இருக்கு. என்னன்னா அவரால் தாங்க முடியல, அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியல, அதை வந்து சகிக்க முடியல, ஜீரணிக்க முடியல, அந்த சக்தியே அவர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் விக்ரம். ஆனால் விக்ரம் வந்து நல்ல நடிகன், நல்ல மனிதாபிமானி எல்லாம் இருந்து கூட இந்த ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. அதனால் அந்த கேட்ட இடமும் கேட்ட கேள்வியும் வந்து தவறோ சரியோ, விக்ரமும் வந்து அவருக்குன்னு ஒரு கோபம் இல்லை, மனுஷன் தானேங்க, அந்த இதில் ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்கலாம். அதனால் மறப்போம், மன்னிப்போம். விக்ரம் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞர்.